Hello everyone, welcome back to my channel. நான் தான் இம்தியாஸ் and this is the 5% club. இது ஒரு market analysis video, so let's get right into it. Guys, Merry Christmas எல்லாத்துக்கும். எல்லாம் கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஹாலிடே, நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும் ரிட்டர்ன். நாளைக்கு நம்ம என்னென்னங்கிறது பார்க்கலாம். நாளைக்கு நான் எப்படி ட்ரேட் பண்ணுறேன், நாளைக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் நம்ம இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ ரீசெண்டாக பார்த்தா மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு ஃபால் பார்த்தோம். ஒரு நல்ல ஃபாலுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு ரெக்கவரிக்கு அப்புறம் திருப்பி இங்கே ஒரு எம் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், திஸ் இஸ் அன் எம் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகுது. இந்த நெக்லைன் பிரேக் பண்ணோடனே தான் ஷார்ட் பண்ணால் தான் வந்துட்டு எல்லாருமே பேசிக்காக தான் பண்ணுவாங்க. ஓகே, நெக்லைன் பிரேக் ஆனே ஷார்ட் பண்ணுவாங்க. ஸோ நான் அப்படி ட்ரேட் பண்ண மாட்டேன். எனக்கு சேஃபான ஷார்ட் அப்படின்னா இந்த ஸ்விங்கு கீழே வந்துச்சுன்னா சேஃபான ஷார்ட். ஓகே, 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு ட்ரெண்ட் லைன். ஓகே, இது ஒரு ட்ரெண்ட் லைன். இந்த ட்ரெண்ட் லைனில் பிரேக் பண்ணுச்சு. இந்த பிரேக்கோட ஸ்விங்கு கீழே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. பட் நாளைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறது கிளியர் பண்ணுறேன். ஸோ நாளைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு வேளை எனக்கு 21,335க்கு கீழே மார்க்கெட் ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா கண்டிப்பாக ஒரு டைம் ஷார்ட் பண்ணுவேன். 50 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஓகே, அண்ட் என்னோடய ஃபர்ஸ்ட் டார்கெட் இதாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்துட்டு 21,232, செகண்ட் டார்கெட் 21,40. ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டார்கெட். திஸ் இஸ் ஃபார் நிஃப்டி. இல்லை ஒரு வேளை கேப் டவுன் ஓப்பன் ஆகி கீழே பிரேக் டவுன் கொடுத்துருச்சு அப்படின்னா 21,000 கீழே ஷார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும், கொஞ்சம் அக்ரெசிவாக பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியில் நம்ம ஆல்ரெடி இங்கே ஷார்ட் பண்ணி வச்சிருக்கோம் ஒரு பொசிஷன். ஆனால் இதில் ஸ்டாப் லாஸ் ரொம்ப பெருசு. அது 250 பாயிண்ட்டோட ஸ்டாப் லாஸ். நான் இது பொசிஷன் எடுத்துகிட்டு போனேங்கிற ஒரே காரணத்தால் தான் ஸ்டாப் லாஸ் பெருசாக இருக்குது. அதாச்சும் நான் இது பொசிஷனல் பேஸிஸில் பார்த்துருக்கேன். ஓகே, இது நான் வந்துட்டு இன்ட்ராடே பேஸில் பார்க்கல, பொசிஷனல் இது. ஸோ நம்ம ஷார்ட் பண்ண வந்துட்டு 47,550 ஷார்ட் பண்ணோம். 250 பாயிண்ட்ஸ் கிட்ட ஸ்டாப் லாஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு நாளைக்கு ஒரு புல் பேக் வந்துச்சு 47,590 இல்லை 47,615 இந்த காஸ்ட்டில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்னொரு டைம் ஷார்ட் பண்ணுவேன். ஷார்ட் பண்ணி என்னோடய ஸ்டாப் லாஸ் பார்த்தா இதில் என் ஸ்டாப் லாஸ் இந்த ஸ்விங்க்கு மேலே இருக்கும். அதாச்சும் இதுதான் என்னோடய ஸ்விங்கு, இந்த ஸ்விங்க்கு மேலே தான் இருக்கும். இந்த ஸ்விங்க்கு மேலே இருக்கும் ஸ்டாப் லாஸ். 47,740க்கு மேலே ஸ்விங் என்னோடய இது இருக்கும், ஸ்டாப் லாஸ் இருக்கும். டார்கெட் பார்த்தா 46,920. ஓகே, ஸோ திஸ் இஸ் டார்கெட்ஸ். நெக்ஸ்ட் யூஎஸ் ஆயில் ஆல்ரெடி நம்ம ஷார்ட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம ஷார்ட் பண்ணது பார்த்தா இந்த இடத்துல ஷார்ட் பண்ணிட்டோம். ஓகே, இங்கே நமக்கு கீ லெவல் பிரேக் ஆனாலும் இங்கேயே ஷார்ட் பண்ணிட்டோம். சாரி கீ லெவல் கிடையாது, இந்த சப்போர்ட் பிரேக் ஆனாலும் இங்கேயே ஷார்ட் பண்ணிட்டோம். ஸோ நாளைக்கு நம்ம எங்கே ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா, இது ஆல்ரெடி ஷார்ட்டில் இருக்குது 35 பாயிண்ட்ஸ். நாளைக்கு நம்ம எங்கே ஷார்ட் பண்ணணும்னு பார்த்தா, ஒருவேளை மார்க்கெட் ஒரு புல் பேக் கொடுத்துச்சு, அதாச்சும் $73.50 $60 கிட்ட வந்துச்சுன்னா ஒரு என்ட்ரி எடுப்போம். இல்லை இதுக்கு கீழே வந்துச்சுன்னா கூட ஓகே, $73.36-35 கூட ஷார்ட் பண்ணி ஸ்டாப் லாஸ் வந்து இதில் 30 பாயிண்ட் வரைக்கும் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். ஓகே, ஸோ இதில் டார்கெட்ஸ் பார்த்தா ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்துட்டு 72.96. செகண்ட் டார்கெட் வில் பி பிக். செகண்ட் டார்கெட் பிக்காக இருக்கும். பார்த்துக்கலாம் அது எப்படி போதோ, நம்ம ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் கோல்டு. இது ஒரு ட்ரெண்ட் லைன். அது போய் இதுதான் நம்ம கீ லெவல். ஓகே, நாளைக்கு 2 ட்ரேட்ஸ் நமக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது, கான்ஃப்ளூயன்ஸ் ட்ரேடாக இருக்குது. ஒரு வேளை இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நான் நம்மளோட கீ லெவலில் பிரேக் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுவேன். கீ லெவல் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா 2050க்கு கீழே நான் ஷார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். கொஞ்சம் நல்ல குவான்டிட்டிலே ஷார்ட் பண்ணுவேன். ஏன்னா இங்கே டார்கெட்டு பெருசு, இங்கே டார்கெட் நல்ல பெரிய டார்கெட் இருக்குது. பேசிக்கலாக டார்கெட் இங்கே தான் வைக்கணும், ஏன்னா இங்கே தான் நிறைய கான்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. இது ஒரு ஸ்விங் தான், ஆனால் இதுதான் நல்ல மெஜாரிட்டியான சப்போர்ட். 1:20. திஸ் வில் பி அ கிரேட் ட்ரேட். ஓகே, ஸோ பட் இங்கே ஸ்டாப் லாஸ் பெருசாகலாம், அதனால் 1:10 கூட ஆகலாம். டிபெண்ட்ஸ் ஆன் தி ஸ்விங்ஸ். ஓகே, ஸோ நாளைக்கு இந்த லெவலுக்கு கீழே பிரேக் டவுன் கொடுத்துன்னா கண்டிப்பாக ட்ரேட் பண்ணுவேன். 2050க்கு கீழே வர ஆரம்பிச்சதுன்னா கண்டிப்பாக 2052 இல்லை 50க்கு கீழே வர ஆரம்பிச்சதுன்னா கண்டிப்பாக ஒரு ஷார்ட் பண்ணுவேன் ஆன் கோல்டு. ஓகே, ஸோ நமக்கு 4 ஸ்டாக்ஸ் இருக்குது ஸ்விங் ட்ரேடிங்க்கு. ஸ்விங் ட்ரேடிங்கில் சைபர்டெக் சிஸ்டம் ஆல்ரெடி நமக்கு இங்கே ஒரு என்ட்ரி கொடுத்துச்சு, ஆனால் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அதாச்சும் இங்கே ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கு, வி மிஸ்ட் திஸ். சி இங்கே ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கு, நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இப்போ திருப்பி நம்ம லெவலுக்கு வந்துச்சுன்னா, அதாச்சும் 200க்கு வந்துச்சுன்னா நான் என்ட்ரி பண்ணுவேன். ஸ்டாப் லாஸ் 195 193 இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் கேஸ்ட்ரால் இந்தியா. ஆல்ரெடி இங்கே ஒரு ட்ரேட் எடுத்திருக்கோம். இந்த இடத்துல சம்வேர் இப்படி ஒரு ட்ரேட் எடுத்துருக்கோம். ஒரு நல்ல மூமெண்ட் கேப்சர் பண்ணிட்டு எக்ஸிட் பண்ணிட்டோம். நாளைக்கு ஒரு வேளை 163லேருந்து 168 வரைக்கும் எங்கே கிடச்சாலுமே என்ட்ரி பண்ணுவேன். ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 160 இருக்கும். ஓகே, இதுவும் ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது, கண்டினியூஷன் பேட்டர்னில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதை நான் ட்ரேட் பண்ணுவேன்.
நெக்ஸ்ட்டு சூர்யா ரோஷினி நாளைக்கு 607 இருந்து 595 இந்த ப்ரைஸில் எங்கே கிடச்சாலும் என்ட்ரி பண்ணுவேன். என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 577 இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் முகுந்த் இஸ் ஆல்சோ சேம் ஸ்டோரி. ஆல்மோஸ்ட் 150 டேஸாக முகுந்த் சைட்வேஸில் தான் இருக்குது. if you see 150 டேஸாக சைட்வேஸில் தான் இருக்குது. நாளைக்கு ஒரு வேளை 191 199 இந்த ப்ரைஸில் எங்கே கிடச்சாலுமே என்ட்ரி பண்ணுவேன். 186 ருபீஸ் ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ கைஸ். நாளைக்கு ட்ரெண்ட் லைனை பற்றின என்னோட ஒரு வீடியோ வருது. ஓகே, நான் எப்படி ட்ரெண்ட் லைன்ஸ் ஆக்சுவலாக ட்ரேட் பண்ணுவேன், எது மோஸ்ட் ப்ராஃபிட்டபுளான ட்ரெண்ட் லைன் ட்ரேட் பண்ணுறதுங்கிறது ஒரு வீடியோ நாளைக்கு அவுட் ஆயிரும். அது கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஹெல்ப்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். ட்ரெண்ட் லைன்ஸ் எதனால் நிறைய பேருக்கு ப்ராஃபிட்டபுளாக இல்லைங்கிறதும் அதில் நான் டீகோட் பண்ணுவேன். ஸோ தட் பி அ வெரி நைஸ் வீடியோ, ப்ளீஸ் வாட்ச் இட். அதே மாதிரி என் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய கண்டென்ட் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். பேசிக்கலி திஸ் கண்டென்ட் நாலேஜ் ஃப்ரீ அண்ட் விச் ஹேஸ் ஸோ மச் வேல்யூ. ஸோ உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் கண்டிப்பாக என்னால் க்ரோ பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச், டேக் கேர், பை பாய்.